நீங்கள் வந்து சீக்கிரமாக மார்பக புற்றுநோய் இது மாதிரி கண்டறிதல் முகாம்களில் வர்ற பெண்களுக்கு மட்டும்தான் உயிரையும் காப்பாற்ற முடியும், மார்பகத்தையும் காப்பாற்ற முடியும். ஏன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறேன்? இதே பெண், இதே மார்பகம், இதே புற்றுநோய் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே இறந்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இதே பெண், இதே மார்பகம், ஆனால் 4-5 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிடுறோம். அந்த மார்பகம் கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 30-40 வருஷம் வாழ்வாங்க. அதாவது வாழ்நாளுடைய நீடிப்பில் வந்து பாதகமே ஏற்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இப்போ அப்படியே சும்மா கேட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு மார்பக புற்றுநோய் உள்ள பெண் நாங்கள் பேசும்போது நீங்கள் அதை கேட்டிங்கன்னா முதல்ல தான் கேட்பாங்க, எவ்வளோ நாள் சார் எனக்கு இருக்கு, பொண்ணுக்கு 14 வயசு தான் சார் ஆகுது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா சார், பையன் இப்போ தான் சார் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துருக்கான், அவன் டாக்டர் ஆகுது கண்ணால் பார்க்க முடியுமா, அவங்க சிந்துற கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு முறை நாங்கள்லாம் கேட்குற மாதிரி வாரம் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப உற்று நீங்கள் கவனிப்பீங்க. யாருக்கும் ஆகக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு கொடூரம் அது. இவ்வளோ வருஷம் எவ்வளோ வருஷம் இருக்குன்னா இதெல்லாம் செய்தி கண்டுபிடிச்சா பல வருஷம் இருக்குது. இந்த செய்தி கண்டுபிடிச்சா மார்பகம் போயிடாது, இந்த செய்தி கண்டுபிடிச்சா நல்ல வாழ்க்கையை வாழலாங்கிற முக்கியமான விஷயத்தை வச்சுக்கிட்டு கடைசி பகுதி நான் என்ன சொல்றேன்னா, அப்படி அந்த கண்டறிதல் வந்து 2-3 உபகரணங்கள் நாங்கள் பயன்படுத்துவோம். மேமோகிராம் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்கள் பிரெஸ்ட்டை வந்து அப்படியே நசுக்கி ரொம்ப வலி கொடுத்து கதிர்களை பாய்ச்சி அந்த எக்ஸ்ரே எடுக்கும். ஆனால் உங்களுக்கு பண்ணது அப்படி இல்லை. உங்களுக்கு பண்ணது யாரும் உங்களை வந்து சப்பாத்தி மாதிரி ஆக்கலையே. உங்கள் மார்பகத்தை மேலாக தானே பண்ணோம். உங்கள் மார்பகத்தை 16 சின்ன சின்ன சதுரங்களாக நம்மளே பிரிச்சிடணும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு மார்பகத்தையும் 16 சதுரங்களாக நாங்கள் பிரித்து வகுத்து இந்த 16 சதுரங்களில் எங்கேயாவது சதுரத்தில் ஏதாவது ஒன்றில் வந்து உங்களுக்கு வந்து சிவப்புன்னு வந்துச்சுன்னா டெஸ்ட் பாசிட்டிவ்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ஏதாவது 1-2 சிவப்புன்னு வந்துருச்சுன்னா, சுரேஷ் சார் சிவப்புன்னு வந்துருச்சுன்னா உடனே கேன்சர்னு அர்த்தம் இல்லை, நார்மல் இல்லைன்னு அர்த்தம். சரி, உங்க யாருக்கெல்லாம் இப்போ பச்சை கம்ப்ளீட்டாக வருதோ பாருங்க, இங்கே 16 பச்சை. இது வந்து ஜானகி அம்மா. யார் ஜானகி அம்மா இங்க? ஆமாம். ஸோ அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருடங்களுக்கு நீங்கள் வேறு எந்த டெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. இந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் ஆச்சுன்னா மேமோகிராம் போன்ற பெரிய டெஸ்ட்டை நீங்கள் பண்ண தேவையில்லை. இதோடு முடிஞ்சிருச்சு. என்னுடைய வாழ்த்துக்கள். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் லேமினேட் பண்ணுங்க. இந்தாங்க வச்சுங்க, 4 ரூபாய்க்கு லேமினேட் பண்ணிடலாம். வச்சுட்டு அது மேலே பாருங்கள் தேதி போட்டிருக்கோம் 22/3. நீங்கள் 22/3/28 திருப்பி இதை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்பப்போ 2 வருஷத்துக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சி